Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே மின்னல் தாக்கி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை எரையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்த் அமல்ராஜ் தனது மாடுகளுக்கு புல்லறுப்பதற்காக சென்றிருந்த நிலையில் மழை பெய்ததால் மரத்தின் அடியில் நின்றுள்ளார். அப்போது அவர் மீது மின்னல் தாக்கி மயங்கி விழுந்தவர் உயிரிழந்தார். இதையடுத்து போலீசார் அவரது உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தும்பல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸுக்காக கர்ப்பிணி பெண்ணை 3 மணி நேரம் காக்க வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பனைமடல் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமாரின் மனைவி மஞ்சு பிரியா பிரசவத்திற்காக தும்பல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இவரை உயர் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் ஆம்புலன்ஸ் வராததால் கர்ப்பிணி பெண் வலியால் துடிதுடித்தார். சுமார் 3 மணி நேரம் தவிப்புக்கு பின் மருந்து பொருட்கள் எடுத்து வந்த ஆம்புலன்ஸில் சேலம் அரசு மருத்துவமனைக்கு மஞ்சு பிரியா கொண்டு செல்லப்பட்டார். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாரத்தன் அமைச்சர் இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாரா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆம்புலன்ஸ் ஒரு 1 ஹவரில் ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. ரெடி பண்ணி தரல. தும்பல் ஜிஹெச்சில் ஒரு 1 ஹவரில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. 3.5 மணி நேரம் வெயிட் பண்ணால் ஆம்புலன்ஸ் வரலைங்க. அங்கே இருக்கிற வண்டி என்னாச்சுன்னு கேட்டால் மெடிசன் எடுக்க போயிடுச்சுன்னு அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸில் சொன்னாங்க. அதை போய் அவங்க கேட்டதுக்கு நம்ம மேலே ராங்க கொஞ்சம் பேசினாங்க. ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் லேட் பண்ணிட்டாங்க. அதோடைய கஷ்டம் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் 3 நிலைகளில் மின் உற்பத்தி நடைபெற்று வரும் நிலையில் 2வது நிலையின் 2வது அலகில் கொதிகலன் கசிவு காரணமாக உற்பத்தி செய்யப்பட்டு வந்த 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பழுதடைந்த கொதிகலன் குழாயை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய பொறியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் விரைவில் சீரமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர்.